ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபன்னி கிச்சன். உங்க ரக்ஷிதா. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா சாம்பார் தான் செய்ய போறோம். அதுவும் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார். இது நல்லா டிஃப்ரெண்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ஸ் பார்க்கலாம். ஆனியன், டொமேட்டோ, அப்புறம் இது வரமிளகா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், அப்புறம் பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம். கடுகு உளுந்த பருப்பு, அப்புறம் புளி வந்து கொஞ்சம் ஊற வச்சிருந்தது, அப்புறம் ஆயில். வாங்க இப்ப சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்ப நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். சட்டி வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்ப நம்ம இந்த ஸ்டேஜ்ல ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் சேர்த்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம்? கடுகு உளுந்த பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சத பிறகுதான் அந்த கருவேப்பிலை, அப்புறம் வந்து அது பச்சை மிளகாய் இருந்தா பச்சை மிளகாய் போடலாம், இல்லன்னா வரமிளகாய் போடலாம். பச்சை மிளகாய் இல்ல, கருவேப்பிலையே இப்படி கிள்ளி தான் போடணும். ஓகேமா. அதே மாதிரி வரமிளகாயும் இப்படி கிள்ளி தான் போடணும். போட்டோன்னே ஆனியன் சேர்த்துடணும். கோயம்புத்தூர்ல எனக்கு மார்னிங் எழுந்து பார்த்தேன் கைஸ், வெளியே ஃபுல்லா மழை, மார்னிங்ல இருந்து கொட்டுது. வெங்காயம் வந்து இப்படி ப்ரௌனா அப்படி வெள்ளையா இருந்து சாம்பார் செஞ்சு வச்சுக்கோங்க. சாம்பார் தண்ணியா இருக்கும். குருமாக்குனாலும் சரி, சாம்பார்னாலும் சரி, எல்லாத்துலயுமே வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகும். அப்பதான் டேஸ்டா இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். ஆமா, வெங்காயம் ஃப்ரை ஆனோம்னா தக்காளி போட்டுக்கணும். ஆமா, வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஃப்ரை ஆனோடனே காயெல்லாம் போட்டுக்கணும். நம்ம நறுக்கி வச்சிருந்த முருங்கைக்காய், பூசணிக்காய், அன்னைக்கு எல்லா காயும் வீட்டுல இருந்துச்சு, அதனால எல்லா காயும் போட்டு செய்யலாம். எந்த காய் வேணா சாம்பார் போட்டுக்கலாம். ஆமா கைஸ், இது நல்லா ஃப்ரை ஆகும். ஃப்ரை ஆனோடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இப்போ நம்ம நல்லா வதக்கலாம் ஃப்ரை ஆகிற வரைக்கும். இந்த சாம்பார்ல வந்து எண்டில் தான் ட்விஸ்டே இருக்கு. ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் எல்லாரும் பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் தக்காளி காயெல்லாம் கொஞ்சம் வதங்கினோடனே இது வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும். தண்ணி விட்டு இது வேக வைக்கணும். இது என்னடா எல்லாரும் செய்யற சாம்பார் தானே, இதுல என்ன இருக்க போகுதுன்னு எல்லாம் பார்க்காதீங்க. எண்டில் தான் ட்விஸ்டே இருக்கு. ஸோ வெயிட் டில் எண்ட். இப்போ காயெல்லாம் வெந்துருச்சா, அதில் வந்து பருப்பு ஊற்றிக்கணும். காய் வந்து வெந்துருச்சுன்னு டெஸ்ட் பண்றதுக்கு நீங்க வந்து கத்தி எடுத்து லைட்டா குத்தி பார்க்கணும். அப்படியே பஞ்சு மாதிரி இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பருப்பு ஊத்திட்டு புளி ஊத்திக்கணும். வெயிட் பண்ணுங்க. இதுல கொஞ்சம் வாட்டர் எடு. புளி வந்து கரைச்சுக்கணும். கொஞ்சமா எடுக்கும். கொஞ்சமா புளிய கரைச்சாச்சா? ஆமா, புளி ஊத்திக்கணும். இப்படி வச்சுதான் ஊத்தணும். அப்பதான் புளி மட்டும் எடுக்கணும். தண்ணி மட்டும் அந்த புளி எடுத்துனா தண்ணியை மட்டும் ஊத்திடணும். கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை மட்டும் ஊத்திடணும் காய்ஸ். ஊத்திட்டு உப்பு போடணும். ஆமா, உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கணும். சாம்பாருக்கு தேவையான பெருங்காயம். போட்டுட்டு சூப்பு. எல்லாரும் யோசிப்பீங்க, என்னடா சாம்பார் தூளையே போடலையே சாம்பாருக்கு, அங்கதான் ட்விஸ்டே இருக்கு. நீ யோசிக்கலையா சாம்பார் தூள் போடலன்னு? யோசிச்சுதான் இருக்கேன், அவன்கிட்ட சொல்லல.
சாம்பார் தூள் என்ன பண்ணோம்னா சாம்பார் இப்படியே இருக்கும்போது சாம்பாரை இறக்கிட்டு தாளிக்கிற கரண்டி இருக்குல்ல, தாளிக்கிற கரண்டி எடுத்து ஹோட்டல்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே சாம்பார் தூள் அதுல போட மாட்டாங்க. தாளிக்கிற கரண்டி எடுத்துட்டு அதெல்லாம் ஆயில் ஊத்திக்கணும். ஆயில் ஊத்திட்டு கொஞ்சமா ஏற்கனவே கடுகு போட்டோம்ல, கொஞ்சமா கடுகு உளுந்த பருப்பு போடணும். போட்டுட்டு 2 கருவேப்பிலை பிச்சு போடணும். இல்ல வேணும்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு இன்னும் சாம்பார் தூள சேர்க்கலையாமா? வெயிட் பண்ணு. நம்ம இந்த சாம்பார் தான் அங்க வச்சுட்டு சாம்பாரை தனியா எடுத்து வச்சுட்டு இப்ப இதுல என்ன பண்ணணும்னா கடுகு போட்டிருக்கோம், கொஞ்சமா கருவேப்பிலை போட்டிருக்கோம், 2 கருவேப்பிலை பிச்சு போட்டு வேணும்னா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பொரியறதுக்கு முன்னாடி இதுல சாம்பார் தூளை ஆட் பண்ணலாம். சின்ன வெங்காயம் வேணா உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம், வேணா சின்ன வெங்காயம் வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் சொன்னிய டிப்ஸ். டிப்ஸ் ஹோட்டல்ல இப்படிதான் செய்வாங்களாம். வெங்கடேஷ் பட் சார் சொன்னாருன்னு நினைக்கிறேன். குக் வித் கோமாளில வருவார்ல, சொன்னார். சாம்பார்லாம் ஹோட்டல்ல இப்படிதான் தாளிச்சு போடுவாங்க. அதனால ஹோட்டல்ல வந்து டிஃப்ரெண்டா டேஸ்டா இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே சாம்பார் என்ன பண்ணுவோம், சாம்பார் தூள் போட்டு அப்படியே அதுல போட்டுருவோம். அவங்க ஹோட்டல்ல இது மாதிரி நல்லா சாம்பார் தூளை வந்து எண்ணெயில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கடுகு பொரிஞ்சோடனே அதை அப்படியே சாம்பார்ல ஊற்றுவாங்க. ஸோ இந்த சாம்பார் நீங்க ஒரு நாள் செஞ்சு பாருங்க, எல்லாரும் வீட்டுல கேட்பாங்க இன்னைக்கு சாம்பார் டிஃப்ரெண்டா டேஸ்டா இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. நீங்க தக்ஷிதா பட்ட கேட்போம் சாம்பார் எப்படி இருக்குன்னா, இதுதான் ஹோட்டல் சைடு சாம்பார். ஹோட்டல்ல இதான் வந்து உங்களுக்கு ஒரு ஹோட்டல்ல அவங்க ஃபாலோ பண்ற சீக்ரெட் இதுதான், சாம்பார் செய்யறதுக்கு. சாம்பார் மறுபடியும் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்ப நம்ம அதுல வந்து இந்த நம்ம மிளகாய் பொடி கரைச்சி சாம்பார் தூள் கரைச்சி வச்சிருக்கோம்ல, அதை இதுல ஊத்திக்கணும். இப்போ இன்னைக்கு சாம்பார் பாருங்க டிஃப்ரெண்டா டேஸ்டா சூப்பரா இருக்கும். ஆமாங்க, உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, பண்றாங்க, யாராவது புதுசா வராங்க அப்படின்னா உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு நீங்க டிஃப்ரெண்டா செஞ்சு தரணும் அப்படின்னா இந்த சாம்பார் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. செம டேஸ்டா இருக்கும். இப்ப கொதிக்கணும், சாம்பார் நல்லா கொதிச்சோன்னா நம்ம இறக்கிடலாம். இப்ப நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு गाइस. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட்ஸ் தரும் இந்த சாம்பார். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. பை गाइस, நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.